பூண்டு பொடிக்கு பூண்டு கருவேப்பிலை நிறைய சேர்த்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விலை கொடுத்து வாங்க முடியாதில்லை. அதுக்கு தேவையான பொட்டுக்கடலை பெருங்காயம்லாம் போட்டால் நம்ம நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பொடி ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஆற வச்சு நல்லா அந்த கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டோம்னாக்கா நல்லாயிருக்கும். ஒரு 1 மந்த்து நல்லாயிருக்கும். நல்லா வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோனாக்கா நம்ம வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அரோமா மாறாமல் இருக்கும், ஃப்ளேவர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது மாதிரியே இருக்கும். நம்ம வெளியே வச்சுருந்தாவே 1 மந்த் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அருமையான ஹெல்த்தியான கருவேப்பிலை பூண்டு பொடி தயாராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.